ஹாய், வணக்கம். இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குப்தர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். குப்தர்கள் காலத்துல நடந்த நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருந்ததுன்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். குப்தர்களோட நிர்வாகம் வந்து ஒரு படிநிலை அமைப்பா வந்து இருக்கக்கூடியது. அதாவது பேரரசு அப்படிங்கிறத வந்து பல படிநிலைகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இத வந்து நிர்வாகம் பண்றது யாருன்னா, பரமேஸ்வரா, மகாராஜா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து மாநிலம். தேசா ஆர் புக்திஸ். இதுக்கு வந்து நிர்வாகம் பண்றது உபாரிகாஸ். இந்த உபாரிகாஸ் கீழ வந்து என்னலாம் வரும் அப்படின்னா, யானை, மிலிட்டரி, காவல் படை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழ வரக்கூடியது. அடுத்து ஒண்ணு வந்து விஷயாஸ். மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இத நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து விஷயாபதி. அடுத்து கிராமம். கிராமத்த வந்து நிர்வாகம் பண்றவங்க வந்து கிராமிகா. தேங்க் யூ.